அத்தியாயம் 8 குந்தி தேவி. பிரீதா. குந்தி தேவியோட ரியல் நேம் வந்து பிரீதா. சூரசேனனுக்கு மகளாக பிறந்தாள். ஸ்ரீ கிருஷ்ணரோட தாத்தா தான் சூரசேனன். சூரசேனனோட கசினுக்கு வந்து குழந்தை இல்லை, அதாவது குந்தி போஜன் அப்படிங்கிறவருக்கு குழந்தை இல்லை ரொம்ப நாளாக. உடனே சூரசேனன் என்ன முடிவு பண்ணாருன்னா, பிரீதாவை வந்து குந்தி போஜனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு குந்தி போஜனுக்கு கொடுத்துட்டாங்க. சிறு வயதுலேருந்தே வளர்த்து வந்தார் குந்தி தேவியை. அப்படி வளர்த்து வந்தனால தான் அவ பிரீதாங்கிற நேம் மாறி குந்தி தேவி அப்படிங்கிற நேம் வந்தது. அவங்க அப்பாவோட அரண்மனையில் துர்வாச முனிவர் வந்திருந்தார். இதை பார்த்த குந்தி தேவி நம்ம வந்து அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வேலைகள் சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தா. உடனே துர்வாச முனிவர் அதில் மகிழ்ச்சி அடைந்து அவளுக்கு ஒரு வரத்தை கொடுத்தாரு, ஒரு மந்திரம் மாதிரி கொடுத்தாரு. அது என்ன மந்திரம்னா, குழந்தையை பெற்றுக்கொள்ளும் மந்திரம். இந்த மந்திரத்தை நீ சொன்னா உனக்கு குழந்தை பிறக்கும், எந்த கடவுளை நினச்சி அந்த மந்திரத்தை சொல்கிறியோ அந்த குழந்தை உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. உடனே குந்தி தேவிக்கு வந்து டவுட்டு, ஏன்னா அந்த வயசில் வந்து எதையுமே நம்ப மாட்டாங்க. டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்க ஆரம்பித்தான். உடனே அந்த மந்திரத்தை நதிக்கரையில் சொல்கிறா, சூரியனை நினச்சிட்டு சொல்கிறா அந்த மந்திரத்தை. வானெல்லாம் அப்படி இருள் சூழ்ந்து நிற்கும். உடனே சூரிய கடவுள் வந்து குந்தி தேவி முன்னாடி தோன்றுறாரு. அப்போ அந்த மந்திரத்தை சொன்னோன்னே பிரகாசமான ஒளி அவன் மேலே படுறதை பார்த்தோன்னே ஷாக்காகி நிற்கிறான். கடவுள் சொல்கிறாரு, நான் உனக்கு குழந்தை கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. குந்தி தேவிக்கு வந்து பயமாயிடுச்சு. ஏன்னா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்போ அவள் குழந்தைய கொண்டு போனால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் அவள் பயத்தில் வேண்டாம், நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே சூரிய கடவுள் என்னால் முடியாது, அந்த வரத்துக்கு நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் அந்த குழந்தைய கொடுக்காரு. அந்த குழந்தை தான் கர்ணன். கவச குண்டலத்தோட அந்த குழந்தை பிறக்குது. ஆனால் ஒன்று என்ன சொல்கிறாரு, உன்னோட வன்மை மாறாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அவள் அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கா. அப்போ அந்த குழந்தைய ஒரு பேஸ்கெட்டில் வச்சு ஆற்றுல அப்படி பத்திரமா ஆற்றுல அப்படியே விட்டுட்டா. இந்த குழந்தை தான் நாளடைவில் கர்ணன் என்று அழைக்கப்பட்டது. இருக்கிற அந்த குழந்தைய ஒரு தேரோட்டி அந்த குழந்தைய பார்த்தோன்னே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கும் குழந்தை இல்லை. உடனே அந்த தேரோட்டி எடுத்துகிட்டு போய் அவர் ஒய்ஃப்ட்ட கொடுத்து அந்த குழந்தைய அப்படி வளர்த்துட்டு வராங்க. கொஞ்ச நாள் கழித்து குந்தி தேவிக்கு வந்து சுயம்வரம் நடக்குது. அப்போ நிறைய அரசர்கள், மன்னர்கள், இளவரசர்கள்லாம் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் பாண்டு. அவர் பாரத குலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி வராரு. இவளுக்கு வந்து குந்தி தேவிக்கு பாண்டு மேலே ஒரு பிரியம் ஏற்படுது. உடனே பாண்டுவை திருமணம் செய்து கொள்கிறாள். பின்பு ஒரு நாள் பாண்டு மாதவி அப்படிங்கிற ஒரு பொண்ணை திருமணம் செய்துக்கிட்டு வாரா. அவள் வந்து மதுரா நாட்டின் அரசரோட தங்கச்சி. குந்தி தேவிக்கு வருத்தம் இருந்தது, ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தாள். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது.